அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்களுடைய கருத்து பதிவில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளால் திணிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தம் ஒரு விஷமத்தனமானது. இந்த யுத்தம் ஈரான் மீது திணிப்பதற்கு உண்மையான காரணம் என்னவென்று ஆழமாக ஆராய்ந்தால் இந்த யுத்தத்தின் தலையங்கம் ஆதிக்க மனநிலையும் மதம் சார்ந்த அடிப்படை மதவரியும் தான் என்று உணர முடியும். ஆனால் இந்த யுத்தத்தின் மீது உலக மக்களின் பார்வையை ஈரானிய மக்களின் விடுதலைக்கானதாகவும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிரானதாகவும் என்ற வகையில் மடைமாற்றப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் அவதானித்து பார்த்தால் மத்திய கிழக்கின் அடிப்படை பிரச்சனையானது மத்திய கிழக்கு நாடுகளின் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் பரவியுள்ள இஸ்லாமிய சிந்தனைக்கும் யூத மத சிந்தனைக்கும் மற்றும் கிறிஸ்தவ மத கோட்பாடுகளுக்குமான மாறுபட்ட முரணாகவே தோற்றுவிக்கப்படுகிறது. இங்கே யூதமும் கிறிஸ்தவமும் சிறிய ஒரு புள்ளியில், அதாவது ஒரே கோட்பாட்டில் ஓரளவு இணைவு கொண்ட கலாச்சார பிணைப்புடையவர்களாக இருப்பினும் இஸ்லாமிய மத கோட்பாட்டின்படியான கலாச்சார கொள்கை கிறிஸ்தவ மற்றும் யூதர்களின் மத கோட்பாட்டு கலாச்சார கொள்கைக்கு முரண்பட்டதாக அமைவதன் அடிப்படையில் மதவிரோதம் வளர்த்து விடப்பட்டு வியாபித்து நிற்கிறது. இது எப்படியோ அந்த மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகளாகவும் அரபு மற்றும் பாரசீக மொழியின் அடிப்படையிலான நாடுகளாகவும் மிகுந்த எண்ணெய் வளமுள்ள நாடுகளாகவும் இருக்கிறது. இந்த எண்ணெய் வளமுள்ள நாடுகளின் மத்தியில் பூர்வீக மத கோட்பாட்டின் அடிப்படையிலான நில உரிமையை மையப்படுத்திய சிந்தனையில் உலகில் நாதியற்றிருந்த யூதர்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னான பகுதியில் மேற்குலக அரசுகளின் அனுசரணையுடனும் அமெரிக்க அரசின் ஆசியுடனும் மத்திய கிழக்கின் ஒரு சிறிய பிரதேசத்தில் குடியேற்றப்பட்டனர். இங்கேதான் இன்றைய பிரச்சனையின் பல கூறுகளும் அதன் தோற்றுவாய்களும் அத்திவாரமிடப்பட்டது. பாலஸ்தீனத்தின் வறண்ட பகுதியான ஒரு பகுதியில் குடியேற்றப்பட்ட யூதர்கள் தங்களின் கடின உழைப்பாலும் அறிவியல் திறமையாலும் தங்களிற்கான சிறிய தேசத்தை வளமாக்கி அதனை வலுவானதாகவும் ஆக்கிக் கொண்டனர். வறண்ட நிலம் செழிப்பான வளமான நிலமாக மாற்றப்பட்டது. வாழ்க்கை தரம் உயர்ந்து வந்து கொண்டிருந்தது. இந்த பகுதியின் முக்கிய மதங்களான கிறிஸ்தவம், யூதம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மதங்களிற்கான பூர்வீக வழிபாட்டு மையமும் இந்த பகுதியில்தான் உள்ளது. மத்திய கிழக்கின் மத பிரிவினைவாதத்திற்கும் மையப்பகுதியாக உள்ளது. ஆரம்பத்தில் இந்த மதத்தினரின் அடிப்படை கொள்கையானது அவர்களின் மூதாதையர்களான இந்த மதங்களின் தோற்றுவாய் காரணகர்த்தாக்களின் பெயரால் ஒரே புள்ளியிலிருந்தே ஆரம்பித்தது என்பது வரலாறு. கிறிஸ்தவர்களிலும் பல பிரிவினர், அதேபோல் யூத மதத்திலும் பல பிரிவுகள், அதேபோல் இஸ்லாமிய மதத்திலும் பிரிவுகள் உண்டு. இந்த மத பிரிவுகளின் கோட்பாட்டு முரண்பாடுதான் அந்த பிராந்தியத்தின் அடிப்படை பிரச்சனை. இந்த யூதர்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரான காலத்தில் அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குடியமர்த்தப்பட்ட போதும் அவர்கள் அங்கே குடியமரும் போதும் தங்களுக்கான வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பை கட்டமைக்கும் போதும் இருந்த யூதர்களின் பண்பட்ட மனநிலை அவர்கள் ஒரு வளமான பிரதேசமாக வளர்ந்து வரும்போது மாறுபட்டதாக அமைந்து தங்களிற்கென்று நிறுவப்பட்ட அரசியல் பிராந்தியத்தை விஸ்தரித்து அருகிலுள்ள பிரதேசங்களை ஆக்கிரமித்து குடியேற்றங்களை நிறுவும் அளவிற்கு மாறுபட்டதுடன் மேலும் ஆணவ போக்கில் அயல் நாடுகளை அடக்கும் அளவிற்கு வலுவடைந்தும் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். அத்துடன் அமெரிக்கா தனது எதிர்கால வியாபார நோக்கம் கருதி வலுவாக அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை வளர்த்து விட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருபுறம் தங்களது சொந்த ஆற்றலினால் உண்டான இராணுவ மற்றும் பொருளாதார பலமும், மறுபுறம் ஜெர்மனிய நாசிச படைகளால் பாதிக்கப்பட்ட அனுதாப அலையின் மூலமும் மத கோட்பாட்டின் படியிலான மேற்குலக மற்றும் அமெரிக்கா ஆகிய பலமான சக்திகளின் ஆதரவும், இவைகளின் காரணமாக இஸ்ரேல் மத்திய கிழக்கின் ஆதிக்க சக்தியாக வலுவடைந்து வந்துவிட்டிருந்தது.
இதனிடையில் மத்திய கிழக்கிலுள்ள இஸ்லாமிய நாடுகளுடனும் ஒரு மாபெரும் யுத்தத்தையும் செய்து அமெரிக்கா மற்றும் மேற்குலகின் உதவியுடன் வெற்றியும் பெற்று தனது இருப்பை மத்திய கிழக்கில் நிலைப்படுத்தியும் கொண்டது. இந்த இஸ்ரேல் என்ற தேசம் பாலஸ்தீனத்தின் ஒரு ஓரத்தில் உருவாக்கப்படும் போது அந்த பிராந்தியத்தில் இருந்த இஸ்லாமியர்களின் ஆதரவுடனும் அன்புடனும் தான் அவர்களது வாழ்க்கையை ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் இவ்வாறு பிற்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் இஸ்லாமிய நாடுகளுடன் முரண்பட்டு கொண்டார்கள். ஏன் முரண்பட்டார்கள் என்று சிறிது ஆழமாக அந்த சூட்சுமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில விடயங்கள் புலப்படுகிறது. எழுந்தமானமாக சொல்லப்போனால் வளச்சுரண்டலின் சூழ்ச்சியின் விளைவு என்பது மட்டும் புலனாகிறது. நவீன உலகின் முக்கிய தேவைகளுக்கான சக்தி வளங்களின் கணிசமான இருப்புக்களை கொண்டுள்ள பிரதேசமாக மத்திய கிழக்கு பகுதிகள் காணப்படுகின்றன. மசகு எண்ணெயின் மிகப்பெரிய வள இருப்பு கொண்ட பல பகுதிகள் இந்த மத்திய கிழக்கில்தான் அமைந்துள்ளது. இந்த வளங்களை கொண்டுள்ள பகுதிகள் அனைத்தும் இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையிலான மத சிந்தனை உள்ள இஸ்லாமிய நாடுகள். இந்த தேசங்களின் வளங்களை அவர்களிடமிருந்து அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு உதவுவது போல் தனதாக்கிக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பது அமெரிக்காவின் மற்றும் மேற்குலக சக்திகளின் திட்டமாக இருந்திருக்கலாம். அவ்வாறு அவர்களுக்கு உதவுவது போலவும் காட்டிக்கொள்ள வேண்டும். அவர்களது வளங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களின் பிராந்தியம் எப்போதும் ஒதுநிலை கொண்டு அமைதியற்றதாக இருக்க வேண்டும். அத்துடன் எப்போதும் ஒரு குழப்பமான நிலையில் அந்த பிராந்தியம் வைத்திருக்கப்படல் வேண்டும். இதுபோன்ற தந்திரமான திட்டங்களின் அடிப்படையில் தூண்டப்பட்டதுதான் இஸ்ரேல் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையிலான மத ரீதியான கோட்பாட்டு முரண்பாடுகள். எல்லை விரிவாக்கங்களும் அதன் மூலமான புதிய புதிய யுத்தங்களும் புதிய புதிய தீவிரவாத அமைப்புகளின் உருவாக்கமும் அதனை சாக்காக வைத்து உருவாகும் உள்நாட்டு பிரச்சனைகளும் என்று மத்திய கிழக்கு எப்போதும் கொதிநிலையில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இஸ்ரேலை ஆட்சி செய்பவர்கள் அந்த பிராந்திய நாடுகளுடன் நல்லுறவு பேணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதிலும், அதே நேரம் இஸ்ரேலின் அயல் நாடுகளான இஸ்லாமிய நாடுகளும் தங்களுக்குள் முரண்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலும் கச்சிதமாக காய் நகர்த்தி இந்த அரபுலக பிரச்சனைகளை உருவாக்கி குளிர்காயும் சக்தியின் கனகச்சிதமான திறமை இது என்பதை யாரும் மறத்துவிட முடியாது. இவ்வாறான தோற்றுவாய்களின் தொடர்ச்சியிலேயே ஈரான் ஈராக் யுத்தம், ஈராக் மீதான யுத்தம், பின்லேடன் காரணமாக ஆப்கானிஸ்தான் மீதான போர், சிரியாவின் உள்நாட்டு யுத்தம், லிபியாவின் மீதான போர், இப்படியான ஏதோ ஒரு இஸ்லாமிய தேசம் ஒவ்வொரு கால பகுதியிலும் தாக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் அடக்கப்படுவதும் நடைபெற்றது. இவ்வாறான சம்பவங்கள் ஒரு நீண்டகால வரலாறாக அமைந்துவிட்டதும் தொடர்கதையானதுதான். லெபனான் மற்றும் காசா மீதான யுத்தம் அந்த பிராந்தியத்தின் கொதி நிலைமைக்கு பஞ்சமில்லாததாக ஆக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு விடப்பட்டது என்றே கருதுகிறோம். இந்த யுத்தங்களின் மிகவும் மாறுபாடானது என்று நாங்கள் நோக்குமிடத்து ஈராக் மீதானதும் லிபியா மீதானதுமான யுத்தங்களை பார்க்கலாம். ஈராக் அமெரிக்காவுக்கு நண்பனாக இருந்தாலும், அதேபோல் லிபியா மேற்குலகிற்கு நண்பனாக இருந்தாலும், தங்கள் நாடுகளின் வளங்களிலும் அதன் இராணுவ உட்கட்டமைப்பு வசதிகளிலும் வல்லாதிக்க நாடுகளின் ஆதிக்கத்தை விரும்பவில்லை. அத்துடன் இந்த இரண்டு நாடுகளும் தங்கள் பிராந்தியத்தில் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அடிப்படையிலான பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு திடசங்கற்பம் பூண்டு இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைத்து விடுவதற்கான செயல் திட்டங்களை ஆரம்பித்திருந்தன என்பதுதான் அந்த நாடுகள் மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கோபப்பார்வை ஆரம்பித்ததும், அதன் விளைவாக இரண்டு நாடுகளும் தாக்கி அழிக்கப்பட்டு தலைமைகள் அழிக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மையான வரலாறு. ஆனால் அந்த நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தும் போது கூறப்பட்ட காரணங்கள் வேறு வேறு விதமானவை. ஈராக் மீது தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா உலகிற்கு அறிவித்த காரணம் ஈராக் ஆனது ஒரு அணு ஆயுத நாடாக தன்னை வளர்த்து கொள்வதற்கு முயல்வதாகவும், அது அணுகுண்டு வைத்திருக்கிறது என்பதாகவும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தது அமெரிக்கா.
அதேபோல் லிபிய அதிபர் கடாபி ஒரு சர்வாதிகாரியாக மக்களை கொடூரமாக அடக்கி ஆண்டு வருகிறார் என்பது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது மேற்குலகம். இவ்வாறு தங்களுடைய ஏகாதிபத்திய சிந்தனைகளின் அடிப்படையில் அந்த நாடுகளின் வளங்களை சுரண்டுவதற்காகவும் அந்த நாடுகளை தங்களின் கட்டாயமான ஒரு ராஜதந்திர ரீதியான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையே அந்த நாடுகளின் தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் இராணுவ நடவடிக்கைகளும் படையெடுப்புகளும். ஆனால் இவ்வளவு காலமும் தங்களுடைய பிராந்தியத்தில் நடைபெற்ற விடயங்களை ஒவ்வொன்றாக அவதானித்து அதற்கேற்ப தங்களுடைய அரசியல் மற்றும் பொருளாதார இராணுவ கட்டமைப்பை வளர்த்து தயார்படுத்தி வைத்திருந்த ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டும்தான். 1984 ஆண்டிலிருந்து சியா இஸ்லாமிய மத அடிப்படையிலான கொள்கை காரணமாக அமெரிக்கா மற்றும் மேற்குலகினால் விதிக்கப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகளின் மத்தியிலும் தங்களுடைய நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளையும் தங்கள் கலாச்சார ரீதியான மத கொள்கைகளையும் முழுமையாக மதம் சார்ந்த இராணுவ மேலாதிக்கத்தின் அடிப்படையில் உள்ளக ஜனநாயக ரீதியில் நிர்வகித்து வந்துள்ளார்கள் ஈரானியர்கள். அது மட்டுமன்றி ஈராக்கிற்கு நடந்தது, லிபியாவிற்கு நடந்தது, பாலஸ்தீனத்துக்கு நடந்தது, சிரியாவிற்கு நடந்தது என்றோ ஒரு நாள் தங்களுக்கு அதே போன்ற ஒரு நடவடிக்கை தங்கள் தேசத்தின் மீதும் மேற்கொள்ளப்படும். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா அல்லது மேற்குலகம் காத்திருக்கும் என்று நன்குணர்ந்து அதற்கேற்ப பாரிய முன்னாயத்தங்களுடன் தங்களுடைய இராணுவ உட்கட்டமைப்புகளையும் அரசியல் நிர்வாக கட்டமைப்புகளையும் நிலைப்படுத்தி எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பது தற்போது ஈரான் மேற்கொண்டு வரும் எதிர் நடவடிக்கைகளின் மூலம் புலப்படுகிறது. அவர்கள் நினைத்தது போலவே அமெரிக்காவும் அதன் கூட்டாளி நாடான இஸ்ரேலும் தங்கள் மீது தொடுத்துள்ள யுத்தத்தை எதிர்கொண்டு இந்த யுத்தத்தை ஆரம்பித்தவர்களே ஏன் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தோம் என்று சிந்தித்து வருந்தும் அளவிற்கு மோசமான பதிலடிகளை வழங்கும் ஈரானின் திட்டம் உண்மையில் நோக்கர்களை வியப்படைய வைத்திருக்கிறது. இவ்வாறானதொரு பதிலடியை இஸ்ரேல் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் யாராவது செய்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்திருந்த காசா மற்றும் பாலஸ்தீன தலைவர்களின் ஆதரவாளர்களுக்கு ஈரானினால் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதலால் சிறிது ஆறுதலும் அவர்களின் மனப்பாரத்தையும் குறைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஈரானின் இராணுவ உட்கட்டமைப்பு மற்றும் பொறியியல் வளர்ச்சியின் முக்கிய பங்காளியாக சீனா மற்றும் ரஷ்யா இருப்பது அமெரிக்காவின் மற்றும் இஸ்ரேலின் வலிமையை கேள்விக்குறியாக்கிவிட்டுள்ளது. அரசியல் கோட்பாட்டு ரீதியாக மேலாதிக்க போட்டியின் காரணமாக ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் மீது போடப்பட்ட பொருளாதார தடைகள் அந்த நாடுகளை ஓரணியாக்கி வலிமை சேர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் நீண்ட காலமாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது வன்மத்தை கொண்ட ஈரானையும் அந்த நாடுகளுடன் இணைத்து விட்டுள்ளது. அதன் காரணமாக ஈரானிய பலம் பல மடங்கு உயர்ந்து விட்டது என்றே கருதலாம். அதன் விளைவாக மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா தப்பியோடுவதும் இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளுக்கு அடிமையாகும் நிலையும் உருவாக்கிவிடப்பட்டுள்ளது என்பதே நோக்கர்களின் கருத்தாக அமைகிறது. இந்த நிலையானது எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மத்திய கிழக்கின் மீதான ஆதிக்கம் கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதே உண்மை. இன்று வரை 23 நாட்களாக நடைபெற்ற பாரிய யுத்தத்தின் விளைவாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ அந்த நாட்டின் அதிபரை கொலை செய்ததை விட வேறு எந்த ஒரு காத்திரமான மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்திருக்கவில்லை. இனிமேலும் அப்படி ஏற்படுத்த முடியாது என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்றே அறிய முடிகிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்று அறிவித்துள்ள 5 நாட்களுக்கான தாக்குதல் நிறுத்தமானது இந்த ஒரு முடிவையே நோக்கர்களை கருத வைக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தது போல இந்த யுத்தமானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான தோல்விமுக புள்ளியின் ஆரம்பமே என்று கருதலாம். நன்றி, வணக்கம்.